வணக்கம். I'm Dr. கிரீஷ் பாலன். இந்த மீட்டிங் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டிஸ்கஸ் அபவுட் சைல்டு. ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு 10 நாள் இருமல், சளி, ஜுரம். அந்த குழந்தைக்கு வலது பக்கம் நெஞ்சு பக்கத்துல கேன்சர் கீமோதெரபி 5 சைக்கிள் கீமோ கொடுத்து கேன்சர் சைஸ் வந்து குறைஞ்சு சர்ஜரி எடுத்ததுமே வந்து ஒரு அன்யூஷுவல் அப்ரோச். விழாவில் ஸ்பிட் பண்ணி யூஸ்லி போகிறது எல்லாம் லேசர் சர்ஜரி பண்ண முடியல. கேன்சர் குழந்தைக்கு வந்து நெஞ்சு பகுதியில் இருக்க நெஞ்செலும்பு வந்து ஸ்பிட் பண்ணி தான் இருக்கிற கேன்சர் கட்டி இதே ரத்த குழாய் இதே மேலையும் பட்டுட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்ததுனால சர்ஜரி வாஸ் 6 மணி நேரம் சர்ஜரி, 1 கிலோகிராம் எடுத்துட்டு 4 நாள் வீட்டுக்கு அமிச்சிட்டோம். குழந்தை இப்போ 6 months ஆஃப்டர் தி சர்ஜரி சைல்ட் இஸ் டூயிங் இஸ் ஏபிள் டு டூ இஸ் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதை கொண்டு எல்லாமே ஈஸியாக டூ வித்வுட் எனி இஷ்யூ. ஸோ இஸ் டூயிங் அ குட் ரெக்கவரி. போக் ஆஃப் ஸ்கேனும் சீம்ஸ் பி நவ். இதுல கிரிட்டிக்கலா எங்களுக்கு இருந்தது வந்து இன்ட்ராபரேட்டிவ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் இருந்த கட்டியோட சைஸ் பெருசா இருந்ததுனால சர்ஜரி வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அனஸ்தீசியா டீமோட ஹெல்ப் முதல் அண்ட் சர்ஜரி வெளியே வந்ததுக்கும் இன்டென்சிவ் கேர் கார்த்திக். ஸோ இன்டென்சிவ் கேரோட ஹெல்ப்பும் நிறைய தேவைப்படுது. ஹெல்ப் அண்ட் ரிகவரி ஆச்சு. ஸோ எய்டுனா இந்த மூச்சு விடுறது, மூச்சு சுவாசம் விடுறதுக்கும் குழந்தையோட பீங்கை மெயின்டைன் பண்றது, சர்ஜிக்கல் சிஸ்டம் வெளியே வரும் நிறைய தேவைப்படுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் இஷ்யூஸ் சைல்ட் இஸ் டூயிங் வெல். சர்ஜரி 6 மணி நேரம் ஆகும். சார் இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிரைமாடியல் ஜெர்ம்ஸ். குழந்தை உருவாகிறப்போ குழந்தையோட உடம்புல நகர்ந்து குழந்தையோட வளர்ற அந்த கருப்பைக்கும் அந்த வளர்ற வரைப்பைக்கும் போய் உட்கார்றதுக்கு அந்த போர் பாதையில டைவர்ட் வந்து கேன்சர் மாறி. கேன்சர் கட்டினாலே இருக்க வேண்டிய இடத்துல அதே கேன்சர் வாய்ப்புகள் வரும். இப்போ வயசு வந்தப்பறம் குழந்தைங்கள கேன்சர்ன்றது நார்மலா இருக்க வேண்டிய இடம் இல்லாம வேற இடத்துல வேற செல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கருமுட்டையில இருக்கக்கூடிய செல்கள் வந்து பிஞ்சில இருக்கிறாங்கன்னா அந்த கேன்சர் அந்த போற பாதை வந்து கருமுட்டையில போய் சேரணும், குழந்தை உருவாக்கும். அது போய் சேராம அது எங்கேயோ நடுவுல மாட்டிக்கிறது, மேல இருந்து கீழே இறங்க வருது. கீழே நடுவில் எங்கேயாவது மாட்டிக்கிறதுனா அந்த இடம் வந்து அதுக்கான என்வாயர்மெண்ட் கிடையாது. அந்த காலத்துல என்வாயர்மெண்ட் ஸோ அந்த செல்கள் வந்து கேன்சர்ஸ் எல்லாம் மாறி அது இந்த மாதிரி பிரச்சனைகள். நான் டாக்டர் கார்த்திக். நான் வந்து பீடியாட்ரிஷியன், அப்புறம் இப்போ இந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் சளி ஜுரம் மாதிரி தான் இனிஷியலாக ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா சளிக்கும் வந்து நம்ம பயப்படணும்னா பயப்பட வேண்டாம். பட் ஆனால் வந்து நம்ம சளி ஜுரம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இருந்தாலே நம்ம டாக்டர் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இருதயத்தை ஒட்டி இருந்ததுனால இல்லை நோய்கள் ஒட்டி இருந்ததுனால நம்ம டாக்டர் ஸ்டெப் வச்சு பார்க்கும்போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் தென்படும் போது நம்ம வந்து எக்ஸ்ரேல நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிய வரும் இது வந்து பிரச்சனைகள் வேற எங்கேயோ இருக்கு. இந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சு, அதாவது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இது எந்த கேன்சர் கண்டுபிடிக்கிறது, இது வந்து பரவக்கூடிய கேன்சர் கட்டியா இல்லை இதே இடத்துல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டியா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில டெஸ்ட், பயாப்சி இதெல்லாம் பண்ண வேண்டியதா. ஸோ இந்த கேன்சர் கட்டி ரொம்ப பெருசா இருந்தது, ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் இருந்தது கேன்சர். அந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்ன்றது ஒரு நுழைகிறது ஃபுல்லா அழுத்துற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய. ஸோ இந்த கேன்சர் கட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருதயம் மேல, இருதயத்திலிருந்து வெளியில ரத்த குழாய்கள் மேல, அப்புறம் நுரையீரல் மேல ஸ்ரீமுறை அழுத்தம் தெரிவிக்கும் போது நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு மைக்ரோ ஊசி போடணும்னா கூட நமக்கு டேஞ்சர். ஏன்னா அது மைக்ரோ ஊசி போடும்போது பாப்பாவுக்கு அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா சடனா வந்து ரத்த குழாய் ஃபுல்லா பிளாக் ஆகுறதுனால ரிஸ்க் இருக்கு, நுரையீரல் ஃபுல்லா பிளாக் ஆகுறதுனால ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ அதனால இந்த மாதிரி கட்டியை வந்து நம்ம அணுகும் போது நமக்கு நிறைய பேருடைய ஹெல்ப் தேவைப்படுறது. சர்ஜன், ஒரு பீடியாட்ரிஷியன் மட்டும் இல்லாம அனஸ்தீசியா டாக்டர், இன்ஃபேக்ட் ஈவன் கார்டியோதொராசிக் சர்ஜன் கூட நம்ம வந்து பேக்கப்ஸ் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சடனா அழுத்தம் தெரிவிச்சு இருதயத்தை நம்ம உடனடியா ஓபன் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீல் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பைபாஸ்ல போடணும், போடணும் அப்படின்றது அவசியங்கள். ஸோ இது வந்து நார்மலா ஒரு சாதாரணமான இடத்துல நம்ம ஒரு சின்ன பயோப்சி இந்த மாதிரி
பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டி நம்ம தென்படும் நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் எடுக்க முடியும். அவசரத்தை விட நம்ம பொறுமையா நிதானமா கையாளக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த பாப்பா அதே மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். இப்ப கட்டி பெருசா இருக்கும் போதே நம்ம சர்ஜரி போக முடியாது. போனா இன்னும் ரிஸ்க் அதிகமாகும். ஸோ கட்டியுடைய சைஸை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் முதல்ல கொடுத்து அந்த 2 சென்டிமீட்டர் சைஸ் நம்ம குறைச்சோம். ஆனா அந்த 2 சென்டிமீட்டர் சைஸ் குறைச்சதே நமக்கு ஆபரேஷன்ல பெரிய ஈஸியா வந்து நம்ம விளையாடுறதுக்கான 15ல இருந்து 13 சென்டிமீட்டர் ஆனா கூட நமக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் நமக்கு அழுத்தம், ஒரு ரத்த குழாயோட அழுத்தம் வந்து ரிலீவ் ஆச்சுன்னா கூட நமக்கு அந்த டேஞ்சர் ரிஸ்க்ல இருந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம அதுக்கு எத்தனை கையாளணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒன்ஸ் கட்டி வெளில வந்தவொடனே நமக்கு என்ன முக்கியமான விஷயம் ஐசியூல நம்ம பார்த்தோம்னா, பாப்பா வந்து சடனா இவ்வளவு நாள் கட்டி இது 10 நாள்ல ஏற்பட்ட கட்டி பல மாசங்களா இருக்கக்கூடிய கட்டி 10 நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ பாப்பா வந்து அந்த நுரையீரல் விரியணும். நுரையீரல் விரிஞ்சு பாப்பா வந்து அந்த நுரையீரலுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாகும். அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். இவ்வளவு நாள் கட்டி இருந்ததுனால. ஸோ ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கணும். அப்புறம் போஸ்ட் ஆபரேஷனா பாப்பாக்கு நன்கு எக்ஸசைஸ்லாம் நம்ம நுரையீரல் விரிவாக. ஸோ அதெல்லாம் கொடுத்து நுரையீரல் நல்லா விரிஞ்சு பாப்பா ஆக்சிஜன் இப்போ ஆரோக்கியமா இருக்காங்க. ஸோ